வணக்கம். இந்த வீடியோவில் ஓப்பன் ஏஐ கம்பெனியோட இன்னொரு ப்ராடக்டான dall-e 2 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஓப்பன் ஏஐயோட ப்ராடக்டான ChatGPT பற்றி பார்த்துருக்கோம். dall-e 2 அப்படின்றது ஏஐ பேஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன் சிஸ்டம். dall-e 2ல் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரியலிஸ்டிக் இமேஜஸாக dall-e 2 ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏர்லியராக நீங்கள் dall-e 2-வை ஆக்சஸ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 1 வீக் இல்லை 1 மந்த் பக்கமாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெயிட் லிஸ்ட்டில். ஆனால் இப்போ அதை ஃப்ரீ ஆக்கியிருக்காங்க. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். dall-e 2 யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட்டு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட முடியும். dall-e 2 ஜென்ரேட் பண்ண இமேஜஸை இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். இதில் dall-e 2 யூஸ் பண்ணி வேரியஸ் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பேஸ் பண்ணி எப்படி ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் astronaut ரைடிங் எ ஹார்ஸ் இன் எ ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்ம கொடுத்த டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி இமேஜஸை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த ஒரு இமேஜ் மட்டும் க்ரியேட் பண்ணல, அதோட வேரியேஷன்ஸும் நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கு. இது ஒவ்வொன்றும் அதோட வேரியேஷன்ஸ் தான். அதே மாதிரி டெட்டி பியர்ஸ் அப்படின்ற டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷனை சூஸ் பண்ணால் டெட்டி பியர்ஸ் வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க சயின்டிஸ்ட் மாதிரி காமிக்குது. இது மட்டும் கிடையாது, dall-e 2க்கு நம்ம ஒரு ஒரிஜினல் இமேஜ் கொடுத்தோன்னா அந்த இமேஜ் தாண்டி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி புதுசாக நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ அந்த இமேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய காம்போசிஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் dall-e 2 யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸை ஒரிஜினல் பிக்சரில் கொண்டு வர முடியும். ஸோ இது ஒரிஜினல் இமேஜ், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதோட வேரியேஷன்ஸு. ஸோ dall-e 2ல் ஒன்ஸ் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன்இன் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதெல்லாம் நம்ம டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். நம்ம எந்தளவுக்கு டிஸ்கிரைப் பண்ணி எழுதுகிறோமோ அந்தளவுக்கு இமேஜ் ப்ராப்பராக ஜென்ரேட் ஆகும். நம்ம என்னென்ன வேர்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சில சாம்பிள்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எனக்கு ஒரு ரெட் கலர் கார் வேணும், அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். ஸோ a red colored car with wings அப்படின்னு கொடுக்கலாம். ஜென்ரேட் கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும். எனக்கு இந்த செகண்ட் இமேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வேணும்னு நினச்சேன்னா இந்த டாப் மோஸ்ட் ரைட் சைட் கார்னரில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஜென்ரேட் வேரியேஷன்ஸ்னு கொடுங்க. உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வேரியேஷன்ஸ் நிறைய காமிக்கும். ஓகே ஃபைன், சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், மீதி எல்லாம் அதோட வேரியேஷன்ஸ். இப்போ இமேஜ் எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஒரிஜினல் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எனக்கு எடிட் வேரியேஷன்ஸ் 2 காமிக்குது. இதில் நான் எடிட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு ஃப்ளையிங் கார் இருக்குது, அதுக்கு பதிலாக எனக்கு ஃப்ளையிங் ஹார்ஸ் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு எரேசர் கொடுத்துருக்காங்க, அந்த எரேசர் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கார் எனக்கு வேண்டாம், ஸோ அதை மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு திரும்பி அந்த ப்ராம்ப்ட் கேட்குது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு நான் ஹார்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். ஜென்ரேட்டர் ஆப்ஷன் கொடுத்தா நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஏர்லியராக கொடுத்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கார், அதுக்கு விங்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காரை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக எனக்கு ஹார்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஹார்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம எந்தளவுக்கு டெக்ஸ்டுவல் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ராப்பராக கொடுக்குறோம், நிறைய கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எக்ஸாக்டாக ஜென்ரேட் ஆகும். ரொம்ப சிம்பிளாக கொடுத்தா ப்ராப்பராக வராது. ஸோ திரும்பி இதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா திரும்பி எடிட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்படி dall-e 2 ஜென்ரேட் பண்ண இமேஜஸை நம்ம டவுன்லோடும் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த dall-e 2ல் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் இருக்குது. ஸோ டாப்பில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு 19 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஸோ பை கிரெடிட்ஸ் கொடுத்தோம்னா 15
யூஎஸ் டாலர்ஸ் நம்ம பே பண்ணோம்னா 115 கிரெடிட்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு சில ஏஐ ப்ராடக்ட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.